அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/12/2025 மார்கழி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 12ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சூரியன் செவ்வாய் 9இல் இருப்பதால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படும். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டால் அதற்கு ஒரு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பிறரிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 9ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் விலகி நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு, 8இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் உண்டாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது, சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் புதன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக உங்களுக்கு சாதகமாக இருந்து கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 6இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 2இல் சுக்கிரன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய், 4இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும்.
பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில பலமான பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், சனி, லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களது ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 2இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9இல் புதன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால சிக்கல்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.